உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. கண்களை மூடி இயேசுவா பிரசன்னத்துக்குள்ள எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. சொல்லுவோமா? எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. அழியாமல் அணைத்து கொண்டு, கலையாமல் காத்து கொண்டு, குறைவின்றி பிறக்க செய்து, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டு, கலையாமல் காத்து கொண்டு, குறைவின்றி பிறக்க செய்து, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் உருவாகும் முன்னே
பாடல், ஆராதனை உணர்வு துவங்குற முதல் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அறிவிப்பு நேரத்தில், பாடல் நேரத்தில், செய்தி நேரத்தில், இதான் ஆராதனை. இதுதான் ஆராதனை. கர்த்தருடைய வார்த்தை. அதற்கு முன்னால உங்களுக்கு முன்னால பந்தி வைக்கப்பட்டிருக்கு. அப்பம், ரசம். என்ன நினைவு கூறும்படி செய்யுங்கள்னு ஆண்டவர் சொன்னார். அப்பம் அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டதற்கு ஒரு அடையாளம். ரசம் அவர் சிந்தின ரத்தத்துக்கு அடையாளம். ஆண்டவர் தான் சொன்னார். சில சபையில ஒவ்வொரு வாரமும் நினைக்கிறாங்க. சில குடும்பங்கள்ல டெய்லி குடும்ப ஜபத்துல அவங்களே உட்கார்ந்து அப்ப ரசம் எல்லாம் பரிமாறிக்கொள்றாங்க. ஆனா அதுக்கேற்றபடி உண்மையா, உத்தமமா, பக்தியா, பரிசுத்தமா, கெட்ட வார்த்தை பேசாம கணவன் மனைவி சமாதானமா சந்தோஷமா இருக்காங்களா நமக்கு தெரியாது. ஆனா இந்த பந்தி விசேஷமான, நான் நம்ம சபையில எல்லார பற்றியும் எனக்கு தெரியும், என்ன பற்றியும் உங்களுக்கு தெரியும், எல்லாரை பற்றியும் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஆனா அவங்க மனசாட்சி, அவங்க இந்த அப்பத்தை கையை நீட்டி அப்பத்தை ரசத்தை வாங்க போறாங்க. குற்ற மனசாட்சியோடு இதுல யாரும் பங்கெடுக்க கூட. நான் சொல்றது விளங்குதா, விளங்கலையா? ஆமா. இந்த பந்தி இயேசுவின் பாடுகளை நினைவு கூற வைக்கிறது. இந்த பந்தி பரலோகத்துக்கு வழிகாட்டுகிறது. நீங்க நீடூடி வாழணும். என் சபை மக்கள் ஆசீர்வாதமா இருக்கணும், சுகமடையணும். போன 2023ஆம் ஆண்டுக்குட்பட்டதான குழப்பங்களோ, பலவீனங்களோ, பிரச்சனைகளோ, சண்டையோ, சமாதான குறைவோ 24ஆம் ஆண்டுக்குள்ள 4 மாதம் முடிஞ்சிச்சு. அது தலை தூக்கி காட்டக்கூடாது. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? அப்படி இருந்தாதான் நாம ஆரோக்கியமான நல்ல விசுவாசி. பழைய போன வருஷ கதையை பேசிக்கொண்டு யோசித்துக்கிட்டு இருந்தால் உங்க ஆத்மாவுக்கு நான் பொறுப்பில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நீங்க நன்றா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும், விடுதலை பெற வேண்டும், இயேசுவை போல மாற வேண்டும் என்று திருச்சபையை வைத்து தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் ஒரு பெரிய செய்தி, ஆனால் சுருக்கமான முறையில் உங்களுக்கு நான் சொல்லி ஒரு செய்தி நான் ஆயத்தப்படுத்தினேன். வியாழக்கிழமை 1ஆம் தேதியே என் மைண்ட்ல வந்துச்சு. 1ஆம் தேதி நான் சொன்னேன். வந்தவங்களுக்கு தெரியும். சங்கீதம் 128 2ஆம் வசனம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும். கவனிங்க, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு? உன் கையில கிடைக்கிறது வீணா போகக்கூடாது. சும்மா தேவையில்லாத போயிட்டு எங்கெங்கயோ அந்த காசு மாட்டிக்க கூடாது. நீங்க வேர்வை சிந்தி, நீங்க கஷ்டப்பட்டு உங்க உழைப்புல கிடைக்கிறது உங்க கணவன், மனைவி, அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, குடும்பம் நிறைவோடு வாழணுங்கிறது கர்த்தருடைய விருப்பம். எத்தனை பேர் இந்த வார்த்தை விளங்குது? இது வெளி உலகத்துக்கு தெரியாது, வசனம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா கர்த்தர் நமக்கு வழி வசனத்தின் மூலம் வச்சிருக்கிறார். இப்ப இந்த மாதத்துல வந்திருக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன வார்த்தை கொடுக்கிறார்? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆண்டவருடைய விருப்பம் அது. இது ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வதிக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். சரி, ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்? அப்ப நாம வேற ஒண்ணுமே செய்ய வேணாம். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார், நான் வேலைக்கே போக வேணாம்.
நானும் போய் என் புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ குடும்பமோ வேலைக்கே போகணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் வீட்டையே சுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆசீர்வாதம் இருக்குமா? பூனை தான் படுத்திருக்கும் வீட்டுல. கஷ்டப்படணும். உன் கைகளின் பிரயாசனா நீங்க கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு உழைச்சி இன்னொருவரை நம்பி நாம வாழக்கூடாது. நம்ம சொந்த பலத்துல நாம எழும்ப வேண்டும். அப்ப அதை தேவன் ரெட்டிப்பா நமக்கு என்ன செய்வார்? ஆசீர்வதித்து கொடுப்பார். இப்ப கவனிங்க, இந்த உங்களுக்கு ஆரம்ப துவக்கத்திலே சொல்லியாச்சு, என்னடா இந்த சபை அப்படிலாம் சலிக்க கூடாது. உங்க ஆத்துமா சரியில்லைன்னா நீங்க சலிப்பீங்க. இங்க ஆவியானவர் நடத்துகிற தேவன் நடத்துகிற அந்த நடத்துதல் உங்களுக்கு புரியலன்னா அப்போ நீங்க இன்னும் போல்ட் ஆகணும். ஆனா உண்மையா கர்த்தருக்குள்ள இந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள வளர்ந்தீங்கன்னா அந்த தப்பு கொட்டுறதெல்லாம் இருக்காது. அதற்கு பதில் என் உள்ளத்தை உடைச்சி நொறுக்கி, அப்பா நான் ஏன் உணர்வு ஏன் வாழ்க்கை அது வரும். அந்த இது நான் என்ன செய்யணும்? நீங்க என்னோட பேசுறீங்க, எங்களோட பேசுறீங்க பல முறை. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? என்ன செய்யணும் தெரியுமா? இந்த மே மாதத்துல உன் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் வருமானமோ அல்லது எதுவோ ஆசீர்வதித்து ஆண்டவர் கொடுக்கணும்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் மகனே என் மகளே, என்னை நம்பி வந்த என் பிள்ளைகளே, நீங்க வேலைக்கெல்லாம் போறீங்க, கொஞ்சமோ அதிகமோ இன்கம் இருக்கு, அதை நான் ஆசீர்வதித்து கொடுக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் ஓட்டையா போகாம, ஓட்டையில போகாம, வீணா போகாம, நீங்களே கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் சந்தோஷமா சாப்பிட்டு, நிறைய வசனம் இருக்கு, எல்லாம் பேசுறோம்னா பேசிக்கொண்டே இருக்கலாம். நீங்க சாப்பிட்டு ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஒரே ஒரு காரியம் கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய வசனம் இருந்தாலும் என்ன தெரியுமா? முதல் வசனம் சங்கீதம் 128:1 என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து, தேவனுக்கு பயப்படணும். இன்னைக்கு நிறைய பயம் இல்லைங்கிறதுனால தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். பயம் இல்லை. தேவனை அறியாத ஜனங்கள் மத்தில பயம் இல்லை, அது வேற. ஏன்னா தேவனை அறியாம நாமும் உலகத்தில் வாழ்கிறோம், அவங்களும் உலகத்துல வாழ்கிறாங்க. அவர்களுக்கு பயம் இருக்கு, மனசாட்சி இருக்கு, ஆனா அதை பத்தி அவங்க கேர் பண்றது இல்லை. ஆனா நாம சபைக்கு வருகிறவங்க கண்டிப்பா ஆண்டவருக்கு பயந்து வாழத்தான். ஆண்டவருக்கு பயம்னா என்ன? தேவனுக்கு பயம்னா என்ன? என் பார்வையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இல்ல பாக்குறீங்களா? என்ன நான் பார்க்கிற பார்வைய, இது நல்ல பார்வையா கெட்ட பார்வையா? கர்த்தர் பார்க்கிறார். நான் சிந்திக்கிற சிந்தனை நல்ல சிந்தனையா கெட்ட சிந்தனையா? யார் பார்க்கிறது? யாரும் பார்க்கல, கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்க, ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்க. நான் பேசுற பேச்சு, என் வாயில வருகிற வார்த்தை, நான் சொல்லிட்டேன் 2023 குழி தோண்டி புதைக்கணும் நம்முடைய பாவ செயல்கள். ஆனா 24ல கேட்கிற வசனத்தின்படி நம்ம இதுல நடந்தாதான் ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கை மேன்மை வளர்ச்சி, கடைசியில எங்க போய் சேர்றதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட. அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான். இப்ப புரியுதுங்களா? வெறும் வாக்கு தத்தத்தை பிடிச்சுக்கிறது மட்டும் இல்லை. கர்த்தர் சொல்றார், என் மகனே மகளே, உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆனா இது வரைக்கும் நீ பயப்படல, உன் வார்த்தையை நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன யோசித்துக்கிட்டு இருக்க நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்க, எனக்கு தெரியும். நீ சொல்றது மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கிற உங்க பிளான், உங்க யோசனை, உங்க செயல்கள் நல்லதா கெட்டதா எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா எனக்கு பயந்து இருக்கணும், எனக்கு பயந்து இருக்கணும், என் வழியில் நடக்கணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இது தெளிவாயிட்டீங்க. ஆசீர்வதிக்கிற தேவன்
தேவனுக்கு பயந்து அவர் வழியில நடக்கும். இன்னைக்கு பைபிள்ல ஒரு நபரை குறித்து கொஞ்ச நேரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 4 பேரை குறித்து எனக்கு செய்தியை கர்த்தர் இன்னைக்கு காலையில கொடுத்தார். வேற செய்தி ஆயத்தப்படுத்தினார். உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் அப்படின்னு சொல்லப்பட்டது. 2 காரியம் நான் அப்படி யோசித்து ஆண்டவர்கிட்ட கேட்டு எடுத்து வச்சேன். என்ன? யாருக்கு நல்ல, அதாவது உன் பிரயாசம் நல்ல பிரயாசமா? பிரயாசம்னா என்ன தெரியுமா? உழைப்பு, முயற்சி, கவனமாய் நாட்களை பயன்படுத்துவது. நல்லதுக்கு யாரு முயற்சிக்கிறாங்க, கெட்டதுக்கு யாரு முயற்சிக்கிறாங்க? இது 4 நபர்களை குறித்து எடுத்து வச்சேன். அப்புறம் இரவெல்லாம் ஜபம் பாருங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாலும். நான் படுப்பதே 12 மணி ஆயிடும். 3 மணிக்கு மேல கர்த்தர், அந்த 3 மணிக்கு மேல நமக்கு நித்திரை கொடுக்கல. சண்டே கொஞ்ச நேரம் தான் ரெஸ்ட் எனக்கு. அப்ப எழுந்த பிறகு அந்த செய்தி இருக்கு, நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் அப்படியே மாத்துறாரு. எப்படி பாஸ்டர் ஆயத்தப்படுத்தி? அப்போ நாம ஜெபத்தோடும் வசனத்தோடும் நீங்களும் இருந்தா அழகா கர்த்தர் பேசுவார், அழகா பேசுவார், லீட் பண்ணுவார். உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு லீட் பண்ணுவார், உங்க வேலைக்கு நடத்துவார். என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அழகா ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். நீங்க இந்த பிராக்டிஸ் அனுபவத்துக்கு வந்தால்தான் சரி. அப்ப என்னதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தா? கொஞ்ச நேரம் ஏற்கனவே சொன்ன சங்கீதம் 128:1. அதன் அடிப்படையில் ஒரு வசனம் படிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18 வசனம் 3. அங்க என்ன சொல்லியிருக்குன்னா, ஒபதியா என்ற ஒரு மனுஷன். நீங்க பைபிள் எடுத்துட்டு வந்தீங்களா, எடுத்து வரலையோ உங்க இஷ்டம் இருக்கு. நீங்க போன்ல பாக்குறீங்களோ பார்க்கலையோ அது உங்க இஷ்டம் இருக்கு. அதெல்லாம் இப்ப நாம சொல்லிக்கிட்டு இருக்க விரும்பல. என்ன கர்த்தர் கேட்பார், ஏப்பா அப்படி சொன்னா என்னங்கிறது. நீங்க ஆலயத்துல உட்கார்ந்து கொண்டு நான் மொபைல் தான் ஆண்டவரே, ஓகே பரவாயில்லன்னு நினைக்கிறாரோ, இல்ல நான் பைபிளே எடுத்துட்டு வரல ஆண்டவரே, ஓகே ஓகே அப்படி சொல்றாரோ, அது அவர் இஷ்டம். அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆனா தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். 1 King chapter 18 verse 3. ஆனபடியா ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைத்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனா இருந்தான். கவனிங்க, ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறான். கவனிக்கிறீங்க தானே? ஒபதியா தூதனா மனுஷனா? அவன் கர்த்தருடைய தூதனா மனுஷனா? வாய்த்தன் சொல்லுங்க, சொன்னதான் புரியும். தேவ தூதனா மனுஷனா? அப்படி சொல்லுங்களேன், சொல்லுங்க. மனுஷன். இல்ல தேவனா மனுஷனா? அப்போ மனுஷன்னா நம்ம போல சாப்பிடுறவன் தான், நம்ம போல யோசிக்கிறவன் தான், நம்ம போல வாழுறவன் தான் மனுஷன். என்ன செஞ்சிருக்கா? கர்த்தருக்கு மிகவும் பயந்து. ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து. இப்ப இதை சொல்லும் போது கைகளின் பிரயாசம், இது வரைக்கும் என் குடும்பம் எல்லாம் ஓட்ட பொத்தல்லையே போய்கிட்டு இருக்கு. ஒரு 10 ரூபாய் மிச்சம் பண்ண முடியல, ஒரு நிம்மதி இல்லை என் வீட்டுல, என் குடும்பத்துல கஷ்டத்தின் மேல கஷ்டம், சமாதானம் வேற இல்ல, வியாதி வியாதி வியாதி. எதையும் தீமையா நான் சொல்ல விரும்பல. ஆனா தேவனின் ஆசீர்வாதம் ஏன் இது என் குடும்பத்துல நிக்கல, எனக்கு நிக்கல? எப்பப்பாரு ஒரு மாதிரி டென்ஷன், போராட்டம் போராட்டம் போராட்டம். எங்கேயோ ஒரு ஓட்டை விழுந்திருக்கு. என்ன ஓட்டை? தேவனுக்கு பயப்படுகிற பயம் குறைஞ்சு போயிருக்கு. ஆமா, குறைஞ்சு போயிருக்கு. என்ன செய்யறது? நான் மனுஷன் தானே, நான் அப்படிதான் போக முடியும். தப்பு இல்லை, எல்லாரும் அவ்வளவுதான்.
குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க ஒரு மனுஷனை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒபதியா என்பவன் கர்த்தருக்கு மிகவும் பயந்து. அப்போ மனுஷங்க ஆண்டவருக்கு பல சோதனை வந்தாலும், வியாதி வந்தாலும், போராட்டம் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், எதிர்ப்பு வந்தாலும், எல்லை மீறி கோபம் வந்தாலும், எதுதான் வந்தாலும் தேவனுக்கு பயந்து வாழ சொல்லுங்க முடியும். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? பயந்து வாழ வேண்டும். இல்லையே, அந்த ஃபேமிலி, இந்த நபர், இவங்கெல்லாம் கடவுளுக்கு பயந்து வாழலையே அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? அவர்கள் இன்னொரு ஆளை பார்த்தால் உங்க குடும்பம் கெட்டுடும், உங்க ஆத்மா கெட்டுடும். நமக்கு முன்னால அநேக சாட்சிகள் இருக்காங்க. நான் இவனால கெட்டு போனேன், நான் அந்த குடும்பத்தால கெட்டு போனேன்னு ஒருவேளை நீங்க ஆண்டவர்கிட்ட சொன்னீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளவே மாட்டார். ஏன்னா நமக்கு முன்னோடிகளை வேதத்தில் வைத்திருக்கிறார், வேதத்தை கொடுத்திருக்கிறார். வேதத்திலே வேதத்தின் கதாபாத்திரங்களை கொடுத்திருக்கிறார், தேவ மனிதர்களை கொடுத்திருக்கிறார். அதிலே ஒன்று கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த மனுஷன், அவர் வழியில் நடக்கிறவர். அம்மா, வாலிப தம்பி தங்கச்சி, இந்த சர்ச்சுக்கு வந்தவங்க இதுவரைக்கும் அப்படியே போய்கிட்டு இருக்கலாம். ஒரு முறை நான் மட்டும் இல்ல, எந்த ஊழியர் பேசினாலும் உங்களோட கர்த்தர் பேசுறாரு. ஆண்டவருக்காக வாழணும்னு சொல்லல, வாழ்ந்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னா கர்த்தருடைய நாமத்திற்கு. ஆனா நீங்க கர்த்தருக்கு பயப்படாம இப்போ கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுவார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார்னு பைபிள்ல இருக்கு. அப்ப தேவனுக்கு பயந்தவங்க என்ன பேசுவாங்க? ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னு யோசிப்பாங்களா? சொல்லுங்க. தேவனுக்கு பயந்தவங்க என்ன பேசுவாங்க? நீங்களே புரிஞ்சுங்க, விளக்கம் நிறைய கொடுக்க வேணும். தேவனுக்கு பயந்தவங்க என்ன செய்வாங்க? ஆண்டவரை எப்படி பிரியப்படுத்த முடியும், வசனத்தின்படி எப்படி வாழ முடியும், பரலோகத்துக்கு எப்படி ஜனங்களை ஆயத்தப்படு, ஒருத்தவங்களை கெடுத்து இன்னொரு காரியம் செய்யணும்னு கர்த்தர் சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஒருத்தவங்களை கெடுத்துட்டு இன்னொருத்தவங்க, கர்த்தருக்கு பயந்தவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒருவேளை யாரோ வந்து உங்கள் ஆத்துமாவை கரைப்படுத்த யாராவது பேசினா, நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருந்தால், நானா நீங்களா என்ன சொல்லணும் தெரியுமா? இந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லாதீங்க, ஏன்னா நீங்க சொல்ற வார்த்தை வசனத்துக்கு விரோதமா இருக்கு, ஏன் பக்திக்கு விரோதமா இருக்கு, என்னுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமா இருக்கு, என் நம்பிக்கை எனக்கு நான் பார்க்கிறேன், நான் வந்து எனக்கு கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போற போல இருக்கு. இதாங்க சோதனை. இதில் ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்களும் பெண்களும். ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள், ஏன்னா தேவன் கவனிக்கிறார், தேவன் கவனிக்கிறார் என்ற எண்ணத்தோட இருப்பாங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை போல பல முறை கர்த்தர் நம்மோட பேசி இருக்கிறார். நீங்க இந்த செய்தியை கேட்டு அப்படியும் போகலாம், இல்லாவிட்டால் உள்ளம் உணர்ந்து என்ன அப்படி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, ஆண்டவரே ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவர். ஒபதியா தேவனுக்கு பயந்து நடந்தான். எது வரைக்கும் பயந்து நடந்தான் தெரியுமா? எது முதற்கொண்டு பயந்தான் தெரியுமா? கவனிங்க. இன்னைக்கு சிலர் சின்ன வயசு வரையில கொஞ்சம் நல்லா பக்தியா எல்லாம் இருப்பாங்க. கொஞ்சம் வாலிப வயது வந்த பிறகு, வயசான பிறகு, கோயில்ல வளர்றவங்களுக்கு செய்தி பின்னால உள்ளவங்க இல்லை, பின்னால்னா சபைக்கு வராதவங்களுக்கு இல்லை, தேவனை அறியாதவங்களுக்கு இல்லை, வேதத்தின் செய்தி குறிப்பா யாருக்குதான்? சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கு தான். வராதவங்க எங்க கேட்க போறாங்க? அப்போ நான் சின்ன வயசுல அப்படி இருந்தேன், அப்ப அப்படி இருந்தேன், இப்ப இப்படி இருந்தேன், இப்ப நான் அவங்களால இவங்களால கர்த்தர் அதை அப்படியெல்லாம் அதை பார்ப்பார். ஆனா இந்த ஒபதியா பாருங்க, எது வரைக்கும்
சின்ன வயசுல இருந்து கர்த்தருக்கு பயந்து இருக்கிறார். சின்ன வயசு படிக்கும் போதே யோசிக்கிறேன். 16 வயசுல நான் 16 வயசுக்கு முன்ன தேவனை அறியாத குடும்பத்தில் பிறந்த, அது ஒரு பக்தி, ரொம்ப பக்தியா இருப்பேன். போய் அப்ப கூட சரி, சின்ன வயசுல போய் சொல்ல மாட்டேன், கெட்ட வார்த்தையா வாயில வராது. சின்ன வயசுல இருந்த சூடு வச்சிருவாங்க, என்னை சூடு வச்சிருக்காங்க. எங்க அக்கா என்னை விட 9 வயசு பெரியவங்க, காப்ரியல் அண்ணன், அவருக்கு மேல 3 வயசு பெரியவங்க. இப்ப அவங்களுக்கு 75 வயசு. பொய், ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டேன், சூடு வச்சுட்டாங்க. அந்த அடையாளம் இன்னும் என் உடம்புல இருக்கு. எதுக்கு சொல்ல வர, இயேசுவை அறியாதுக்கு முன்னவே அந்த பயம், அந்த சின்ன வயது. அப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், இந்த ஊழியங்களை செய்கிறோம். இப்போ கரெக்டா இருக்கிறோமா என்பதல்ல, ஆனால் அந்த பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சின்ன தப்புன்னா எனக்கு தூக்கம் வராது. ஒரு 2 நாளைக்கு முன்ன ஒரு சூழ்நிலையில ஒரு கோபம் வந்துச்சு எனக்கு. இல்லாததை சொல்லும் போது ஒரு கோபம் வருதுதான், எல்லாருக்கும் வரும். ஒருத்தவங்களை பத்தி தப்பா எப்பவும் பேசுறாங்கன்னு கேள்விப்பட்டால் ஒரு கோபம் வரும். ஒரு கோபம் பட்டுட்டேன். 2 நாள் அழுத ஆண்டவருக்கு. இந்த காலையில போய் டெய்லி ஜபத்துக்கு வாக்கிங் என்ற முறையில் ஜெபம் பண்ணிட்டு வர 4 மணிக்கு வெறும் அந்நிய பாஷை தான். கண்ணீரோடு கர்த்தரை தேடினார். இந்த உள்ளத்துல அந்த கோபப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட எடுத்து போட்டார். அந்த உணர்வை எடுத்துட்டாரு. சிறு வயது முதல் இந்த ஒபதியா சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். எனவே இந்த சத்தத்தை கேட்க நீங்க ஆண்களோ பெண்களோ, நாம நமக்கு சொந்தம் இல்லை. நாம இந்த சரீரம் நமக்கு சொந்தம் இல்லை. இந்த வாழ்க்கை கர்த்தருக்கு சொந்தம். ஏன் தெரியுமா? அவர் உயிரை கொடுத்து, அவர் ரத்தத்தை சிந்தி நம்ம விலைக்கு வாங்கி இருக்கிறார். எவ்வளவு தப்பு பண்றோம் பாருங்க. நாம் நமக்கு சொந்தம் இல்லை, நம்ம ஆண்டவருக்கு சொந்தம். அப்ப அவருக்கு சொந்தமா இருக்கிறதுனால ஆண்டவர் இந்த காலையில நம்மோட பேசுகிறார். என் மகனே, மகளே, ஒபதியாங்கிற ஒரு வாலிபர் எனக்கு மிகவும் சின்ன வயசுல இருந்து எனக்கு பயந்து நடந்தான். இந்த காலையில அவரை குறித்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீ சபையிலே வளர்ந்தவரோ வளரலையோ, நீ எனக்கு பயந்து நடக்கிறாயா? புருஷனுக்கு பயந்து நடக்கிறது இப்ப சப்ஜெக்ட் இல்லை. இது பெற்றோருக்கு பயந்து நடக்கிறது இப்ப இந்த செய்தி இல்லை. மற்றவர்களுக்கு பயந்து நடக்கிறது இப்ப இந்த சப்ஜெக்ட் இல்லை. யாருக்கு பயந்து நடக்கணும் சொல்லுங்க? கர்த்தருக்கு. இத போல நிறைய வசனம் இருக்கு பைபிள்ல. ஊழியக்காரனுக்கும் ஆண்டவருக்கும் பயந்து நடந்தவங்க இருக்காங்க. அந்த சப்ஜெக்ட் வரும்போது நாம் எடுத்துக்குவோம். ஆவியானவர் அப்பப்ப எதை உணர்த்துகிறாரோ அப்ப நாம் அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுவோம். ஆனா இப்ப எனக்கும் உங்களுக்கும் ஏன் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? இந்த செய்தி முடிந்த பிறகு நாம புறப்பட்டு போறோம். நீங்க நல்ல சுகமா இருங்க. அடுத்த நிமிஷம் யாருக்கு என்ன நடக்கும் தெரியவே. ஒத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் விழிப்பா இருக்கீங்க ஆலயத்துல? யாருக்கு எந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியவே தெரியாது. வந்தவங்களுக்கு தெரியும். இந்த ராஜேந்திர லேவட்டில் ஒரு போலீஸ்காரர் ஒரு வீடு இருக்கு, முரளிகாரன். அங்க வீடு அந்த பக்கம், நம்ம வீட்டுக்கு போற வழிதான். கோயிலுக்கு போயிருக்காங்க. கணவன், மனைவி, பிள்ளைங்க, சொந்தங்கள். காலையில 4 மணிக்கு நான் எழுந்து வரும்போது ரெடி ஆகுறாங்க. கற்பூரம் கொடுத்து வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஆயத்தமாகி திருப்பதி கோயிலுக்கு போறதுக்கு. பையன் வண்டி ஓட்டிட்டு போயிருக்கு. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க, சாமி கும்பிட போயிட்டு வந்துட்டாங்க.
வர்ற வழியில் வண்டி விபத்துக்குள்ளாகி எங்கேயோ போய் மோதி அந்த அம்மா இறந்துட்டாங்க. இந்த ரோட்ல நம்ம கண் காண அந்த அம்மா இறந்துட்டாங்க. நல்லா இருப்பாங்க, எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம தெரிஞ்சவங்க எல்லாம். சரி, புருஷன் என்னாச்சு? அந்த போலீஸ்காரர் 2 காலும் துண்டாயிடுச்சு. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு பயம் வரணும், அதுக்குதான் சொல்றேன். 2 காலும் எப்படி பிழைப்பு? இன்னும் அவங்க சுய நினைவு இல்லை. சித்தூர்ல ஹாஸ்பிட்டல்ல சாவு மட்டும் கொண்டு வந்து பெங்களூர் அவங்க அடக்கம் பண்ணியிருக்காங்க. பையனுக்கு அடி, கூட போனவங்க எல்லாம் அடி. நினைச்சு பார்த்தாங்களா? அந்த தெய்வ பயம் அவங்களுக்கு இருந்தது, ஆனா இந்த தெய்வ பயம் அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நாம ஜீவனோடு இருக்கிறோம்னு சொன்னா நீங்க யோசிங்க, எத்தனை வார்த்தைகள், எத்தனை பிளான், எத்தனை திட்டம், எத்தனை பாவங்கள். இன்னைக்கு நான் என்னென்னவோ யோசிக்கிறேன், அவங்க இவங்க இவங்க அவங்கன்னு. ஆனா ஒட்டுமொத்தமான பாவம் நமக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் கர்த்தர் நியாயம் விசாரிச்சா யார் நிக்க முடியும்? கிருபையா கர்த்தர் நமக்கு ஆயுஷ்னால கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஒரு பயம் நமக்கு, யாருக்கு என்ன நடக்கும் தெரியல, கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். இதுக்கு மேலேயும் நாம இஷ்டம் போல நாம வாழக்கூடாது பிரியமானவர்கள். ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிட்டார், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. உன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உன்னை திருப்தியான ஆகாரம் கொடுத்து உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லிட்டாரு. இப்போ உங்களுக்கு ஆலோசனை சொல்றாரு, நீ இப்படியெல்லாம் நடந்தாதான் நீ அதை அனுபவிக்க முடியும். சரி, ஆண்டவருக்கு பயந்தவங்க என்ன செய்வாங்க? ஒரு குறிப்பு சொல்லி இப்ப நம்ம பண்டிகை ஆயத்தப்பட போறோம். இப்ப இந்த ஆராதனை தொடங்கி ஒரு 2 மணி இன்னும் முடிய போகுது. ஒரு 1.25 மணி நேரம் ஆகுது இப்ப தொடங்கி. பெரிய செய்தி. முந்தையெல்லாம் 1:30க்கு முடிப்போம். நாம சீக்கிரம் முடிக்கணும்னு ஆசைப்படுறோம். எவ்வளவு சொன்னாலும் அவ்வளவுதான். ஒரு கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் ஒரே ஒரு பாயிண்ட் போதும் கர்த்தருக்காக வாழ்வதற்கு. 10, 20, 30 ஆலோசனை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை சொன்னா போதும் தங்களை உணர்ந்து வாழ்வதற்கு. இப்ப இந்த ஒபதியா என்ன செஞ்சான் பாருங்க, என்ன செஞ்சா? தேவனுக்கு பயந்தவங்க என்ன செய்வாங்க? தீமையா இருக்கிறவங்க நடுவுல நன்மையை மட்டும்தான் செய்வாங்க. சொல்லுங்க ஆமென். தீமை நடக்கும், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தாலும் தீமை நடக்கும், தவறுகள் நடக்கும். இதன் மத்தியில் நாம மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாம நன்மையை மட்டும்தான் கர்த்தருக்கு பயப்படுறவங்க செய்யணும். அப்படி ஒபதியா செஞ்சாரா? ஒபதியா என்றால் தேவனுக்கு அடிமை என்ற அர்த்தம். ஒபதியா என்றால் தேவனுக்கு அடிமை. எத்தனை பேர் உள்ளத்துல கர்த்தருடைய வார்த்தை போகுது? சொல்லுங்க. ஏன்னா இந்த வார்த்தை தான் உங்க குடும்பத்தை பாதுகாக்கும். இந்த வார்த்தை தான் உங்க ஆத்மாவை பாதுகாக்கும். இந்த வார்த்தை தான் உங்க பிள்ளைகளை பாதுகாக்கும். நீங்களே யாரையும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. இந்த வார்த்தை தான் உங்கள் அனைவரையும் ஆயத்தப்படுத்தும். இந்த வார்த்தையின்படி நாம் நடக்கும் போதுதான் சீக்கிரமாய் வெளிப்பட போகிற ஆண்டவர் இயேசுவின் சத்தத்தை கேட்டு நாம் தேவராஜ்யத்திற்கு போக முடியும். அப்படி என்ன தீமையின் நடுவில் நன்மை செஞ்சிட்டாரு ஒபதியா? அப்படின்னா தீமை நடந்தது என்ன? அப்படி நன்மை செஞ்சிட்டாரு. 4 வசனம் படிங்க. கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். சரி, இந்த ஒபதியா யாருன்னு சொல்ற? பைபிள்ல நிறைய ஒபதியா அப்படிங்கிற ஒபதியாங்கிற பேர் இருக்கு.
12 தீர்க்க தரிசன புஸ்தகம் உண்டு. ஓசியா முதற்கொண்டு சகரியா வரைக்கும், மல்கியா வரைக்கும். அதுல 4வது ஒரு புக்கு வரும், ஒபதியா. ஓசியா, யோவே, ஆமோஸ், ஒபதியா. இந்த ஒபதியா இல்ல, இது இங்க சொல்லியிருக்கு பாருங்க, ஒபதியான்னு. தீர்க்கதரிசியா இருக்கிற ஒபதியா வேற, இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒபதியா வேற. அப்ப இவர் யாருன்னு சொன்னா, ஆகாப் அரமனையில விசாரிப்பு காரன். ஆகாப் ஒரு மோசமான ராஜா, நல்ல ராஜா இல்ல, ராஜ்யத்தை கேடா நடத்தினவன். சரித்திரத்தை பார்த்தா தெரியும். இப்ப அந்த சப்ஜெக்ட் நமக்கு இல்லை. ஒரு மனுஷனா நல்லது செய்யணும், நல்லதை பேசணும், ஜனங்களை நல்வழியில நடத்தணும். இப்ப சர்ச்சுக்கு வரீங்க, எப்படியாவது கெட்டு போக நாம சொல்ல முடியாது. வேதனையில ஒரு வார்த்தையை சொன்னாலும் உள்ளம் கொதிக்குது. இந்த ஆத்மா அப்படி அழியுது, இந்த பிள்ளைங்க எப்படி போறாங்களே, இவங்க என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்களேன்னு மனசு வேதனையா இருக்கு. அட பிள்ளைங்க போட்டு நீங்க சொல்லுவீங்க, என்னால முடியாது, ஏன்னா இந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஆனா அந்த ராஜா மோசமானவர், ராஜாவின் மனைவியே ரொம்ப மோசம். பேய், ஏசபேல். படிச்சு பாருங்க, பைபிள் உங்களுக்கு தெரியும். அவ என்ன பண்றான்னு சொன்னா, தேவனுடைய தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிறாள், கொலை செய்கிறாள். அப்போ தேவ பிள்ளைகளை வெட்டி கொல்றாங்கன்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா சொல்லுங்க. அப்ப நீங்க தேவ தீர்க்கதரிசிகளை, அப்ப இது நல்லது செய்யறாளா கெட்டதா? அது அப்ப கெட்ட தீமையின் நடுவில் ஒபதியா எஜமான், எஜமாட்டி நடுவில் இருக்கிறவர். இப்ப இவர் அவங்க என்ன சொல்றாங்க அதை தான் செய்யணும். அவங்க எந்த வழியில போறாங்க அப்படிதான் இருக்கணும். ஆனால் தேவனுக்கு பயந்தவர் மற்றவன் பேசுற தப்பான வார்த்தைக்கு உடந்தையாய் போக மாட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? தேவனுக்கு பயந்த மனுஷன் இன்னொருத்தவங்க செய்யற தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அந்த தப்பான செயல்களில் அவனுடைய ஈடுபாடு இருக்கவே. அதற்கு ஒரு உதாரணம் ஒபதியா. ஆகாப், ஏசபேல் செயல் சரியில்லை. ஆனா இவன் ஒபதியா ஒரு நல்ல காரியம் செய்யறான். ஏசபேல் செய்யறது தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறார், சங்கரிக்கிறார். ஆனா அந்த நேரத்துல தீர்க்கதரிசிகளை ஒபதியா பாதுகாத்து பராமரிக்கிறார். இப்ப இது கேள்விப்பட்டா ஒபதியாவுக்கு உயிர் போயிடுமா? போகாதா? ராஜாவும் இந்த கொலைகளை பிடித்த ஏசபேல் கேள்விப்பட்டா ஒபதியாவை கொல்லாம விடுவாங்களா? சொல்லுங்க. புரியுதோ புரியலையோ தெரியல. சும்மா விடுவாங்களா? தேவனுக்கு பயந்தவங்க தான் உயிருக்கு பயப்பட மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? தேவனுக்கு பயந்தவங்க அநியாயம் செய்ய மாட்டாங்க. தேவனுக்கு பயந்தவங்க விரோதத்துக்கு பின்னால போக மாட்டாங்க. தேவனுக்கு பயந்தவங்க தப்பு செய்யறவங்களோட சேர்ந்து ரத்த வெளிப்பிடித்து அலைய மாட்டாங்க. தேவனுக்கு பயந்தவங்க உயிரை பாதுகாப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கர்த்தருடைய வழியிலே நடத்துவாங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்மளாம் மனுஷங்க. சில சோதனை வரும், ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறது அதெல்லாம் கர்த்தர் நம்மோட பேசுறாரு. தப்பு செய்யறவனோட நாம ஜாயின் பண்ணி போக ஒரு நாள் வரும்போது மாட்டிக்குவாங்க. ஏசபேல் பின்னால போனவங்க யாருன்னு தெரிஞ்சிடும். ஒபதியா யாருன்னு தெரிஞ்சிடும். அப்ப ஜனங்கள் நடுவில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன ஒபதியான்னு நினைச்சா கடைசியில ஏசபேலின் ஆவி பிடிச்சவங்க அவங்களோட ஒட்டாதீங்கன்னு வெட்டி விட்டுருவாங்க. நான் கெட்டவனா என் கூட, இப்ப நான் மோசமானவனா சர்ச்சுக்கு வருவீங்களா? நீங்க சொல்லுங்க, சர்ச்சுக்கு வருவீங்களா? கெட்டவன் பின்னால போகக்கூடாது. இந்த இடத்துல ஏசபேலோடு ஆகாபோடு சாப்பிட்டாலும் ஒபதியா அந்த இடத்துல தன் உயிரை பற்றி பார்க்கல,
மற்ற உயிர் போகக்கூடாதுன்னு சொல்லி 100 பேரை பாதுகாத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமான ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது. கடைசியா ஜம்ப் பண்றார். இன்னும் 3 குறிப்பு இருக்கு, நான் பேசுவேன். அடுத்த வாய்ப்பு வரும்போது நம்முடைய ஆண்டவருக்குள்ள வருவோம். இப்போ ஏசபேல், ஒபதியா. ஏசபேல் யாரு? தீமையானவள். ஒபதியா யாரு? தீமையின் நடுவில் நல்லதை மட்டும் செய்யறவங்க. இப்போ இயேசுவும் சீஷர்களும். இயேசு நல்லவரா கெட்டவரா? கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிடுங்க. நம்முடைய இயேசப்பா நல்லவரா கெட்டவரா? எந்த தெய்வத்தை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்? ஆனா நம்ம கிறிஸ்தவங்க ரொம்ப கெட்டவங்களா தான் போய்கிட்டு இருக்கிறோம். எல்லாரையும் சொல்லல, அப்படி போறவங்கள. குருவை பின்பற்றவங்க, குரு போற சீஷர்கள் மாறணும். ஆனா கூட இந்த சீஷர்கள் குருவை போல மாறல. என்ன ஆயிட்டாங்க பாருங்க. ஒருத்தவன் காட்டி கொடுக்கிறான், ஒருத்தவன் கத்தி எடுத்து விட்டுறான். காட்டி கொடுப்பதும் கத்தி எடுத்து வெட்டுவதும் நல்லதா கெட்டதா? நல்லதா? நல்லதா? காட்டி கொடுப்பதும் கத்தி எடுத்து வெட்டுவதும் நல்லதா கெட்டதா? ஆனா ஏசப்பா யாரு? நல்லவர். நல்லவர் என்ன சொன்னாரு பாருங்க. மத்தேயு 26:50. மத்தேயு 26:50 என்ன சொன்னார் தெரியுமா? சிநேகிதனே, என் நண்பனு. சிநேகிதனால அங்க என்ன வெளிப்படுது? அன்பு. துரோகம் பண்றான். 3.5 வருஷம் கூட இருந்து சாப்பிட்டான். 3.5 வருஷம் பணத்தையே அவன் தான் கையில வச்சிருந்தான். கடைசியில இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்தார். கெட்டவனா மாறிட்டா. ஆனா ஆண்டவர் நல்லவர் பாருங்க. அவர் என்ன சொன்னார்? சிநேகிதனை ஏப்பாந்த வழியில நீ போன. பணமா உனக்கு முக்கியம்? சாட்சி முக்கியம் இல்லையா? பணமா முக்கியம்? பணம் இன்னைக்கு கிடைக்கும், இன்னைக்கு இல்ல நாளைக்கு கிடைக்கும். அவன் கொடுக்கிற 30 வெள்ளியை வச்சா நீ வாழ போற? ஒரு சாட்சி முக்கியம் இல்லையா? நீ உயிருள்ள வரைக்கும் சாட்சி முக்கியம் இல்ல. ஆனா பாருங்க, யூதாஸின் காரியம் துரோகிங்கிற பேர்ல அவன் சாட்சி கெட்டு போச்சு. கடைசியில் அவன் மனசாட்சி தாங்கல, தூக்கு போட்டு செத்து போனான். எவ்வளவு பரிதாபம், எவ்வளவு பரிதாபம். சரி, இன்னொருத்தவன் அங்க இருக்கிறான். 52 வசனம். பட்டயத்தை எடுத்து ஒருத்தவன் காத வெட்டுறான். அது யாரு? பேதுரு. கோபக்காரன் தான் அது. கோபம். ஒருத்தவன் காசு பின்னால ஓடி தெய்வத்தை காட்டி கொடுக்கிறான். இன்னொருத்தவன் கூடவே இருந்து கொண்டு கோபத்தை வெளிப்படுத்தி அங்க ஒருத்தவன் காதை பிடிச்சி வெட்டுறான். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஓகே சபாஷ், பண்ணு பண்ணு பண்ணு, தட்டி கொடுக்கல. நல்லவங்க எப்பவுமே கண்டிப்பாங்க. பேசாத, தப்பு 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 தப்பு, செய்யாத செய்யாத செய்யாத. ஒரு நாள் வரும்போது கெட்டுடும், ஒரு நாள் வரும்போது உன் பேர் கெட்டுடும், ஒரு நாள் வரும்போது உன் குடும்பம் கெட்டுடும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இது யாரு? நன்மையை நோக்கி போறவங்க தான் செய்ய முடியும். பரவாயில்ல விடு, பரவாயில்ல விடு, பரவாயில்ல விடுன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து அதை அனுமதிக்கல. என்ன சொன்னார் தெரியுமா? உன் பட்டயத்தை உரையில போடு. என்ன தப்பு பண்ற? பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே செத்து போயிடுவான். பட்டயம் என்பது வார்த்தை. சபைக்கு வருகிற ஜனங்கள் தங்கள் வார்த்தையை ஞானமாய் பயன்படுத்தணும். யாரை பற்றி தெரியாத பண்ணியிருக்கலாம். 23வது வருஷத்துல 24வது வருஷத்தின் இந்த நாவு ஜாக்கிரதையா இருக்கணும். போதிக்கிற என்னுடைய உதடு, கேட்கிற உங்கள் உதடு. சில நேரத்தில் சில வார்த்தையை நீங்க மற்றவங்க நோகிற அளவுக்கு பேசிடுறீங்க, அல்லது இன்னொரு அறிமுகம் இல்ல வேற யாரை பற்றியோ நீங்க சில துச்செய்தியை பரப்புறீங்க. கவனிங்க, நீங்க இத போல செய்தி கேட்கறீங்க, ஐயோ தப்பு பண்ணிட்டேனே ஆண்டவரேன்னு உணர்த்தப்படுறீங்க. உங்களால கோபப்பட்டவங்க, உங்களால வார்த்தைகளை கெட்ட வார்த்தை கேட்டவங்க எல்லாம் கவனிக்கிறீங்களா?
தனித்தனியா போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்பீங்களா? நான் தப்பு பண்ணிட்டேன் போயிட்டு மன்னிப்பு கேட்பீங்க. அந்த ஆத்துமா நிலைமை என்ன ஆகுறது? உங்களால் கெட்டு போனவங்க, என்னால் கெட்டு போனவங்க, என்னால் கெட்டு போனவங்க, உங்களால் கெட்டு போனவங்க தனித்தனியா போய் நீ உச்சரித்த வார்த்தையால அவங்க ஆண்டவரை விட்டு விலகி போனால் அந்த ஆத்துமாவின் நிலைமை என்ன ஆகுறது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அதனால்தான் நம்முடைய வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த செய்திக்கு முன்பு நம்முடைய நிலைமை வித்தியாசமா இருந்திருக்கலாம். என்னுடைய உங்களுடைய இந்த செய்திக்கு பிறகு என் தெரியுமா, நாம் தேவனுக்கு பயந்து வாழணும்னு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இன்னும் நிறைய வார்த்தை இருக்கு. மத்திய 5:44-45 படிச்சு பாருங்க. அதுல என்ன இருக்குங்கிறத முடிந்தால் அடுத்து ஒரு செய்தி வரும்போது ஏசப்பா சொல்லி கொடுத்த வார்த்தை நிறைய இருக்கு. என்ன சொல்ற தெரியுமா? சத்ருவ நேசிங்க. உன்னை யாராவது நிந்திக்கிறான், அவனுக்கு ஜெபம் பண்ண, அவன் பேரை கெடுக்காத. நீ இன்னொருத்தவங்க பேரை கெடுத்தா உன் பேர் கெட்டு போயிடும்பா. நீங்க படிச்சீங்க அந்த வசனத்தை, அந்த மேத்யூ 5:44-45 கர்த்தருடைய வார்த்தைங்க. விரிவா அப்புறம் பேசுவோம். இப்ப பட்டும் படாததா தூவ விரும்பல அந்த வார்த்தைய. ஏசபேலின் கெட்ட நிலை, ஒபதியாவின் நல்ல மனம், யூதாஸ் பேதுருவின் தெளிவில்லாத நிலை, இயேசு கிறிஸ்துவின் அன்பான செயல். கொஞ்ச காலம் வாழ போறோம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க நான் சொல்லல, அப்படி யாரும் சொல்ல முடியாது. குறைகள் உள்ளவங்க தான். ஆனா அந்த குறைகள் நீங்கி ஒரு நிறைவை பெற்றுக்கொள்ள, நிறைவில் வழியில வருவதற்கு தான் ஆராதனை, பாடல், ஆலோசனை, கர்த்தருடைய பந்தி. இதன் மூலமா பரலோகம் போகணும். எத்தனை பேர் இந்த வார்த்தையை உணர்றீங்க? எத்தனை பேர் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்க? இப்ப இந்த ஆராதனை தொடங்கி கரெக்டா 2 மணி நேரம் ஆகுது. பந்திங்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா. இப்ப கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.